ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டதுதான் காரணம். ஓகே, ஏன்னா இங்க வந்து அரசு தரப்புல இருந்து அங்க வாதங்கள் முன்வைக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி அங்க வந்து தமிழக காவல்துறையால கரூர் போலீஸால அங்க எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்போ சிபிஐ விசாரணை ஏன்ற ஒரு வாதங்கள் அங்க முன்வைக்கப்பட்டது. ஓகே, ஏன்னா அப்படி போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் A1 A2 A3 நம்ம மதியழகன், என் ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட வந்து மதியழகனும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அக்டோபர் 14 நாளைக்கு வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி அவங்களுக்கு. இவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அவங்க போட்டாங்க. அது மனு அங்க வந்து டிஸ்மிஸ் ஆச்சு. திரும்ப அது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அடுத்தது அவங்க அப்பீலும் வந்திருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரிக்கிறாங்க, மற்றது எல்லாமே இங்க நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் போது அது அதன் விளைவாகத்தான் அவங்க வந்து இப்போ ஒரு அரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு தானே ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலே போடுறோம். அதுல ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாரும் என்கொயரிக்கு வெளியில வருவாங்க. இல்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலே கிடைக்கல, எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு இருக்கும்போது தட் இஸ் a common thing, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வரைக்கும் நம்ம வெளிக்காட்டாம ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம்.